சூரியன் தனது தட்சிணாயன பயணத்தை முடித்துக்கொள்ளும் அற்புதமான மார்கழி திங்கள். மேகங்கள் சூழ்கொண்டு ஓடும் கர்ப்ப ஓட்ட நிகழ்வும் இந்த தெய்வீகமான மாதத்தில்தான். பகவான் கிருஷ்ணர் தான் மாதங்களில் மார்கழி என்கிறார். இதன் மூலம் இந்த மாதத்தின் சிறப்பினை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த மார்கழியின் 30 நாட்களையும் சிறப்பான வழிபாடுகள் செய்து தெய்வங்களை வணங்குவர் மக்கள். பனி பெய்யும் அதிகாலையில் வீடுகளின் முன் பெண்கள் கோலமிடுவது தெய்வத்தை வீட்டுக்குள் வரவேற்பது போன்றதாகும். பெரும்பாலான மக்களிடம் 30 நாட்களும் கோலமிடும் வழக்கம் உண்டு. வைணவ பாரம்பரியத்தை பின்பற்றுவோர் ஆழ்வார்களில் ஒருவரான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாசுரங்களை பாடுவார்கள். பாவை நோன்பு இருக்கும் பெண்கள் இப்பாசுரங்களை பாடுவதாக உள்ளது. ஆண்டாள் ஏறத்தாழ 1000 ஆண்டுக்கு முன் இருந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை நம் மனக்கண் முன் தெய்வீகமாக தனது பாசுரங்கள் மூலம் கொண்டு வருகிறாள். மார்கழியின் சிறப்பினை 30 செப்புகிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்காள் கோர்வை கொடுந்தோழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் ரெம்பாவாய். திருப்பாவை முதலாம் பாசுரத்தின் விளக்கம். அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலைச் செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும், சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும், நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும். சைவ சமயத்தின் முழு முதல் கடவுளான சிவபெருமானை குறித்து எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பு திருவெம்பாவை ஆகும். மாணிக்கவாசகரால் எழுதப்பட்ட இந்த திருவெம்பாவை பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் பாடல்களையும் இணைத்து மார்கழி மாதத்தில் பாடுவதை சைவர்கள் மரபாக கொண்டுள்ளனர். கன்னிப்பெண்கள் மார்கழி மாதத்தில் இருக்கும் பாவை நோன்பின் ஒரு பகுதியாக இந்த பாடல்களை பாடுவதாக உள்ளது.
ஆதியும் அந்தமும் எல்லாரும் பேரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாக கிடந்தாய் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோ ரெம்பாவாய் நமது பாரம்பரியத்தில் மார்கழியினை கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் பக்தியோடு கொண்டாடுகின்றனர் மக்கள். மாட வீதிகளில் இசையுடன் பஜனைகள் பாடிக்கொண்டே தெய்வங்களை ஆராதிக்கின்றனர். மார்கழி இசையானது தெருக்களில் மட்டும் அல்ல, சபாக்களிலும் உண்டு. சென்னையில் கர்நாடக இசைக்கு மக்கள் பெருத்த ஆதரவினை நல்குவதால் இந்த மாதத்தில் சென்னையின் பெரும்பாலான சபாக்களில் இசை கச்சேரிகள், பரதநாட்டிய நிகழ்ச்சிகளும் மார்கழியினை மேன்மேலும் சிறப்பிக்கிறது. The term Margazhi to me immediately resonates with beautiful, colorful columns outside houses, lovely temple visits every day, having yummy akkara vadasal, chakra pongal, and visiting sabha canteens and having food, and obviously Andal's Thirupavis. What I love the most about Margazhi is that the entire city of Chennai, just comes alive. The entire city is just happening. Every street has a sabha or something. There's a dance program or a music concert happening where we get to watch and listen to great artists and learn so much from them. மார்கழி எப்பயுமே எல்லா மியூசிஷியன்ஸ் டான்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான் நினைக்கிறேன். ஒரு கச்சேரியும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு தீமில் பண்ணுவா. ஒரு புது கிருத்தி நான் கச்சேரி போய் கேட்க கற்றுப்பேன். ஐ திங்க் மார்கழி இஸ் சச் சீசன் வேர் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவா. அண்ட் அந்த செலிப்ரேஷன் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப முக்கியம். ரொம்ப அவளுக்குமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் மார்கழி சீசனே. Margazhi is a season which we as artists look forward to and also dread a little bit. It is very hectic for us because we have performances almost every other day. Since we have both group performances and solo performances which we perform in the Margazhi season, it is quite challenging for us to manage the schedules. And we also look forward to attending a lot of other senior performers performing for the season. So it is quite a challenge to work around the schedule and even practice for our solo performances. But we take up this challenge in a good spirit and try to manage it. தமிழக மக்கள் தமது பாரம்பரியத்தை பேணிக் காக்கும் பொருட்டு மார்கழியில் இசையுடன் பக்தி செய்து இறைவனை மகிழ்வித்து மகிழ்கின்றனர்.